வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சிவனுக்கு முருகப்பெருமானார் செய்த உபதேசம், அதாவது அப்பனுக்கு சுப்பன் என்ற தலைப்பை தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மளோட அப்பா யார், முதல்ல அப்பா அம்மா யாருன்னா நம்மளை பெற்றவங்கன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அவங்களோட அப்பா அம்மா யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு அப்பா அம்மா அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஒட்டு மொத்தத்துக்கும் அந்த எல்லா ஜீவராசிக்கும் ஒரே அப்பா அம்மா தான். அதுதான் உன்னோட உயிர். ரெண்டாவது அந்த காற்று, மூச்சு காற்று. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் உன்னை வளர்க்குறாங்க. அப்போது முருகப்பெருமானார் அப்பனுக்கு செய்த உபதேசம்னா என்னன்னா, அப்பன்னா உன்னோட உயிர். இந்த உயிர் எப்படி இருக்குன்னா, இந்த உடலும் தலையும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆப்பு மாதிரி உன் தலை உச்சிலேருந்து ஆசனவாய் வரைக்கும் ஒரு குழா மாதிரி ஒன்று, நூல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த தலை உச்சியில் ரவுண்டாக ஒரு சுழற்சி இருக்கும். இதுதான் சுத்திரமணி. இது பேர் என்ன மணி? சுத்திரமணி. இந்த நடுவில் ஒரு தலை உச்சியில் ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு மணி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும், ரிங்கு ரவுண்டு. அதாவது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட இயக்கமும் இந்த ரிங்கு மாதிரி வளைவில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். இது சுத்திரமணிக்கு பேர் தான் சுப்பிரமணியாக பேர் மாறி போச்சு. புரியுதுங்களா? முருகருக்கு ஏன் சுப்பிரமணியன் பேர்னா சுத்திரமணி. அப்போ தலையில் ஒரு சுத்திரமணியை அவர் பார்த்துட்டாரு, அதனால் அவர் பேர் சுப்பிரமணி. ஆக்சுவலாக உண்மையான பேர் சுத்திரமணி. இப்போது முருகன் அப்பனுக்கு உபதேசம் பண்ணார்னா, அப்பன்றது உயிர். அப்போது நீ சாதாரணமாகவே ஒரு கோயிலில் போனீன்னா நீ வேண்டுற, என்ன வேண்டுற? நான் நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும்ன்ற வேண்டுற. நீ யாருக்கிட்ட வேண்டுற? நீ அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுற நீ நினச்சின்னுக்கிற. ஆனால் உண்மையிலேயே உன் மெசேஜ் எல்லாமே கடத்துது எதுனா உன் மூளை தான். உன் மூளையில் ஒரு சுத்திரம் மணி இருக்கு பார்த்தியா, டிஸ்க்கு. அந்த டிஸ்க்கு கிட்ட தான் நீ பதிவு பண்ணுற. இந்த டிஸ்க்கு யூனிவர்ஸ் கிட்ட அனுப்பிச்சிடும். யூனிவர்ஸ் லிங்கில் இருக்குது. இப்போது அந்த யூனிவர்ஸ்லேருந்து வர எனர்ஜி ஃபோர்ஸை இந்த சுத்திரமணி வாங்கி தான் ஆப்பு மாதிரி கீழே சுழண்டுக்கிட்டே வரும். ஒரு ஆணி மாதிரி இறக்குனா நேராக ஒரு ஆணியில் கொண்டை இருக்கு பார்த்தியா, அந்த கொண்டை மாதிரி கீழே இறங்கிக்கினே வரும், நீட்டாக ஆணி மாதிரி. உன்னோட மெசேஜ் எல்லாமே உன் தலைக்குள்ளே தான் வேண்டுற. அப்போ வேண்டும் போது காட்சி உன் மனசுக்குள்ளே பதிவு பண்ணுவேன். உன் வேண்டுதல் ஒலி என்ற சவுண்டை உன் மனசுக்குள்ளே பதிவு பண்ணுவேன். இது எல்லாமே டிஸ்க் மாதிரி ரிசீவ் ஆகி உன் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும். இதுதான் அப்பனுக்கு செய்கிற உபதேசம். உன் அப்பங்கிட்ட உபதேசம் பண்ணுற, அதாவது உனக்குள்ளே நீ வேண்டிக்கிற உன் வாழ்க்கையை, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் வேண்டணும். அதை வெளிப்புறமாக வேண்டாமல் யோகம் மூலியமாக உள்புறமாக வேண்டி செஞ்சுக்கிற ஒரு மெத்தடு தான் ஞான உபதேசம். இதுதான் முருகப்பெருமானார் அப்பனுக்கு செய்த உபதேசம். அப்பன்னா உன்னோட உயிர், சிவன்னா உன்னோட ஜீவன். ஜீவன்ற பேர் தான் சிவனாக மாறிச்சு. அப்போது நீ எதை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிற? சாப்பிட்ற, தூங்குற, போகிற, வர, எதை காப்பாற்றிக்கணும்? உன் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறதுக்காக தான் எல்லா வேலையும் செய்கிற. அப்போது உயிரை காப்பாற்றிக்க வேண்டிய வேலையை உனக்குள்ளே இருக்கிற பயிற்சி பண்ணி உன் ஆத்மாவை நீயே பார்த்து, உன் மதி சும்மா வெளியே சுற்றினுக்குது, உன் மதியால் பார்த்துட்டுனா அவனுக்கு நீ செல்ல பிள்ளை. நன்றி, வணக்கம்.